நம்ம தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்பில் வெளியாக உள்ள முக்கியமான படங்களுடைய லிஸ்ட்டை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை தவிர்த்து இந்த வருஷ ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற 50 படங்களுடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் படம் கராத்தே பாபு. டாடா படத்தின் டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் ரவிமோகன் நடிச்சுட்டு வர திரைப்படம் தான் கராத்தே பாபு. சாம் சிஎஸ் இசையமைக்கும் இந்த படத்தை ஸ்க்ரீன் சீன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. ரவிமோகனுக்கு 34வது படம் இது. ஜெயம் ரவியை ரவிமோகன் சொல்லும்போது கொஞ்சம் யாரோ மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சட்டமன்றத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு சீனோட பண்ணாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கலாம். இந்த வருஷம் ரிலீஸ்க்கு தான் ரெடி ஆகுது. அடுத்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமாரை வச்சு அபிஷான் ஜீவன்ங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஷான் ரோடன் இசையமைக்கும் இந்த படத்தை $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னு 2 நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டீசருக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஃபீல் குட் மூவியா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மே 1ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ படத்தோட ஒண்ணா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த படம் டீசல். ஹரிஷ் கல்யாண் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை சண்முக முத்துசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுவரை ஹரிஷ் கல்யாணோட கரியர்ல இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல தயாராகிற படம். இந்த படத்துடைய ஒரு பாடல சிம்பு பாடியிருக்காரு. ரீசெண்டா தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனது. பார்க்கிங், லப்பர் பந்து படங்களின் வெற்றிக்கு அப்புறமா இந்த படம் ஹரிஷ் கல்யாணுக்கு ரிலீஸ் ஆகுது. இதனால கொஞ்சம் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த படம் 2 வானம். ராம்குமார் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிக்கிற இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. ராம்குமார் அண்ட் விஷ்ணு விஷால் இவங்க காம்போல வெளியான முண்டாசுப்பட்டி, ராட்சசன் ரெண்டுமே தரமான படங்கள். இந்த கூட்டணி மறுபடியும் இணைந்ததால இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பும் இருக்கு. மமிதா பைஜு ஹீரோயினா நடிக்கிறாங்க. இது ஒரு ஃபேண்டசி பிலிம்னு சொல்லப்படுது. கடந்த சில மாசங்களாவே கொடைக்கானல்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பண்ணிட்டு வர்றாங்க. 5வது படம் புல்லட். ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை இன்னிசை பாண்டியன் டைரக்ஷன் பண்றாரு. அருள்நிதியை வச்சு டைரி படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் இன்னிசை பாண்டியன். சாம் சிஎஸ் இசையமைக்கும் இந்த படத்தை 5 ஸ்டார் கதிரேசன் தயாரிக்கிறாரு. ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த படம் டெஸ்ட். மாதவன், நயன்தாரா, சித்தார்த் இவங்க கூட்டணியில் ரெடியாகி இருக்கும் இந்த படத்தை சசிகாந்த் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒய்நாட் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனோட ஃபவுண்டர் தான் இந்த சசிகாந்த். இதுவரைக்கும் 15 படங்களுக்கு மேலே இவர் தயாரிச்சிருக்காரு. பட் இதுதான் டைரக்ஷனில் இவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது. டைரக்டா ஓடிடியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த படம் சக்தி திருமகன். விஜய் ஆண்டனியோட 25வது படமான இந்த படத்தை அருவி, வால் படங்களை டைரக்ஷன் பண்ண அருண் பிரபு டைரக்ஷன் பண்றாரு. விஜய் ஆண்டனியை இசையமைக்க அவரே தயாரிக்கவும் செய்கிறார். இந்த படத்தை பொலிட்டிக்கல் த்ரில்லரா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரீசெண்டா விஜய் ஆண்டனிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா மூவ் ஆகல. அதனால இந்த படத்தை அவர் ரொம்பவே எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த படம் இதயம் முரளி. அதர்வா ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை டவுன் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ஷன் பண்ணி அவரே தயாரிக்கவும் செய்கிறாரு. ரீசெண்ட் டைம்ல இந்த டவுன் பிக்சர்ஸ் இட்லி கடை, STR49, பராசக்தின்னு முன்னணி ஹீரோக்களை வச்சு படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய 4வது படம் தான் இந்த இதய முரளி. காயடு லோகர், பிரீத்தி முகுந்தன் இந்த படத்தில் ஹீரோயினா பண்றாங்க. முரளி அவர்களுடைய கரியர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் இதயம். 91ல் இந்த படம் ரிலீஸ் ஆனது. ஒன் சைடு லவ் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் இதய முரளி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவார். அந்த அளவுக்கு லெகசி அந்த படத்துக்கு இருக்கு. அதே மாதிரியான ஒரு ஒன் சைடு லவ் பேஸ் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் ராம் டைரக்ஷன்ல மிர்ச்சி சிவா லீட் ரோல் பண்ணியிருக்கும் பறந்து போ. இது கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு காம்போ. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி ரீசெண்டா ரோட்டர்டாம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. முழுக்க காமெடியாக தான் இந்த படத்தை ராம் எடுத்திருக்காரு. தியேட்டர் ரிலீஸ் மாதிரி தெரியல. டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 10வது திரைப்படம் மாமன். சூரி ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை விலங்கு வெப் சீரிஸை டைரக்ஷன் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. கொட்டுக்காலியில் ரகடு முறமாமனா நடித்த சூரி இந்த படத்தில் பாசக்கார மாமனா நடிக்கிறாரு. திருச்சி ஏரியாவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு வருது. அடுத்த படம் லவ் மேரேஜ். விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சண்முக பிரியன் டைரக்ஷன் பண்றாரு. இந்த டைரக்டர் நோட்டா, எனிமி படங்களை டைரக்ஷன் பண்ண ஆனந்த் சங்கர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர். ஷான் ரோடன் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்தை ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிறாங்க. லேட் மேரேஜ் கான்செப்ட்ல காமெடி பேஸ்டு மூவி இது. ஸ்டோரி லைன் கிராமங்களில் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. சம்மர் ரிலீஸ்க்கு இந்த படத்தை பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்த படம் ஒன்ஸ் மோர். அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் லீட் ரோல் பண்ணும் இந்த படத்தை விக்னேஷ் ஸ்ரீகாந்த்ங்கிற அறிமுக இயக்குனர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. குட் நைட் படத்தை தயாரிச்ச $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க. மலையாள இசையமைப்பாளரான ஹேஷம் அப்துல் வஹாப் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. தமிழ்ல இதுதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துடைய டீசர் அண்ட் சாங்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ரொமான்டிக்கல் மூவின்னு தெரியுது. பிப்ரவரி 14க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் மிஸ் ஆயிடுச்சு. மேபி சம்மர் லீவ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். அடுத்த திரைப்படம் நயன்தாரா நடிக்கும் ராக்காயி. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் செந்தில் நல்லசாமி டைரக்ஷன் பண்றாரு. கோவிந்த் வசந்தா இசையமைக்கிறாரு. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் போன வருஷம் ரிலீஸ் ஆனது. அதிரடி ஆக்ஷன்ல நயன்தாரா இந்த படத்தில் களமிறங்கியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அக்கேனம். அருண் பாண்டியன் அண்ட் அவருடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன் இணைந்து நடிக்கும் இந்த படத்தை உதய் கே அப்படிங்கிற இயக்குனர் எடுத்துட்டு வராரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ரிலீஸ்க்கு தான் ரெடி பண்ணிட்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல 15வது திரைப்படம் 3BHK. சித்தார்த்துடைய
விஜயோடைய 40வது படம் இது. இந்த படத்தை 8 தோட்டாக்கள் ஸ்ரீகணேஷ் வந்து டைரக்ஷன் பண்றாரு. சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத் ஆகியோர் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்றாங்க. ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. சாந்தி டாக்கீஸ் தயாரிக்கும் இந்த படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தை சம்மர் லீவ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படம் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ரவுடி பிக்சர்ஸும் 7 ஸ்கிரீனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாவும், எஸ்ஏ சூர்யா பிரதீப்க்கு அப்பாவும் நடிக்கிறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளாட்ல இந்த படத்துடைய கதை இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த படத்துலையும் டிராகன் படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் பிரதீப் ரங்கநாதன் கமிட் ஆனாரு. டிராகன் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சது. இந்த படம் இந்த வருஷத்துடைய மிட்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது செல்வராகவன் டைரக்ஷன்ல மென்டல் மனதில். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமா ஜிவி பிரகாஷ் தான் தயாரிக்கிறாரு. அண்ட் மியூசிக் டைரக்டரும் அவரே தான். செல்வராகவன் அவருடைய ஸ்டைலில் லவ் ஸ்டோரியா இந்த படத்தை வந்து பண்றாரு. போன வருஷம் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண இந்த படத்துடைய முதற்கட்ட ஷூட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மாதுரி ஜெயின் இந்த படத்துல ஜிவிக்கு பேரா பண்றாங்க. இந்த வருஷ இறுதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த படம் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிக்கும் படைத்தலைவன். இந்த படத்தை அன்பு அப்படிங்கிற இயக்குனர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸ் சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யானைக்கும் மனிதனுக்குமான பாசத்தை சொல்ற விதமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஏஐ மூலமா விஜயகாந்த் அவர்களை ஒரு சின்ன ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷத்துடைய பொங்கல் ரேஸ்ல ஆரம்பத்தில் இந்த படமும் இருந்துச்சு. ஆனா இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்த படம் மாரி செல்வராஜோட பைசன். துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட்னு 2 நிறுவனங்கள் இணைஞ்சு தயாரிச்சிட்டு வராங்க. ரீசெண்டா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆனது. கபடி பிளேயரா இந்த படத்துல துருவ் ரோல் பண்றாரு. கிராமத்துல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. அனுபமா மற்றும் ராஜிசா விஜயன் இந்த படத்துல ஹீரோயினா பண்றாங்க. ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் ரிலீஸுக்கு தான் இந்த பைசன் படத்தை ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 20வது படம் கிஸ். கவின் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் வந்து இந்த படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமாகிறாரு. ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. பிரீத்தி அன்சரணி கவினுக்கு ஜோடியா பண்றாங்க. ரீசெண்டா வெளியான டீசர்ல கிஸ்னாலே வெறுக்கிற ஒரு கேரக்டரா கவின் வந்து இதுல நடிச்சிருக்காரு. அடுத்த படம் ராஜமுருகன் சசிகுமார் கூட்டணியில ரெடியாகிட்டு வரும் மயிலாட். ஒலிம்பியா மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் வந்து இசையமைக்கிறாரு. சமீபத்தில் வெளியான இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு வரவேற்பு கிடைச்சது. அதே நேரத்தில் சர்ச்சைகளும் வந்தது. ஃபர்ஸ்ட் லுக்ல சசிகுமாரும் சைத்ரா ஆர்ச்சரும் வந்து பீடி அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஜப்பான் படத்துடைய தோல்விக்கு பிறகு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ராஜமுருகன். கோவில்பட்டி பகுதியில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை பண்ணிட்டு வராங்க. அடுத்தது கருப்பு பல்சர். அட்டகத்தி தினேஷ் வந்து கெத்து தினேஷா மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு வெளியாக உள்ள அடுத்த படம் இது. முரளி கிரிஷ் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ராஜேஷ் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணவர் இந்த டைரக்டர். தினேஷ் வந்து இதுல டூயல் ரோல் பண்ணியிருக்காரு. முழுக்க காமெடியா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ரிலீஸ்க்காக இந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த படம் அருண் விஜய் ஹீரோவாக நடிக்கும் ரெட்டத்தலை. இந்த படத்தை கிறிஸ் திருக்குமரன் அப்படிங்கிற இயக்குனர் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. பிடிஜி யூனிவர்சல் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிட்டு வராங்க. அருண் விஜய் இந்த படத்துல டூயல் ரோல் பண்றாரு. தானியா ரவிச்சந்திரன் மற்றும் சித்தி இத்ரானி அவருக்கு ஜோடியா பண்றாங்க. படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது சிபிராஜ் ஹீரோவாக நடிக்கும் 10 Hours. அறிமுக இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இது. பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தள்ளி போயிடுச்சு. 5 ஸ்டார் கதிரேசன் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 25வது படம் ஜீனி. ரவிமோகன் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் புவனேஷ் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வராரு. ஏஆர் ரகுமான் இசையமைக்கும் இந்த படத்தை கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிச்சிட்டு வராங்க. கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி ஷெட்டி, வாமிகா கபின்னு 3 ஹீரோயின் இந்த படத்தில். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு நிறைய மொழிகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. சம்மர் லீவில் இந்த ஜீனி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்தது லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கும் மிஸ்டர் பாரத். ஃபைனலி பாரத் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை அவங்க டீமை சேர்ந்த நிரஞ்சன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. பாலசரவணன், சம்யுக்தா ஆகியோர் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. லோகேஷோட ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷனும் ஜெகதீஷ் பழனிசாமியோட ஃபேஷன் ஸ்டுடியோஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க. ஃபைனல் டீம் அவங்களுக்கு உரிய காமெடி ஜானரில் இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த படம் கேங்கர்ஸ். சுந்தர் சி தான் இந்த படத்துடைய டேரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர்னு எல்லாமே. அரண்மனை 4 படத்துக்கு அப்புறமா அவருடைய டைரக்ஷனில் ரெடியான படம் இது. இதில் வடிவேலு சிங்காரம் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. பல வருஷங்களுக்கு அப்புறமா வடிவேலு சுந்தர் சி காம்போல இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. அடுத்தது ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் 7 கடல் 7 மலை. நிவின் பாலே லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தில் சூரி, அஞ்சலி முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. வீக் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சர்வதேச விருதுகள் மற்றும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நிவின் பாலி கடந்த சில வருஷங்களாக மலையாள சினிமாவில் பெருசாக வெற்றிகள் கொடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த படம் கம்பேக்காக இருக்கும்னு நம்புவோம். சம்மர் ரிலீஸ் தான் இந்த படமும். அடுத்தது விமல் ஹீரோவாக நடிக்கும் பரமசிவன் பாத்திமா.
ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்ல சர்ச்சையில் சிக்கிச்சு. இந்த படத்தை இசக்கி கார்பனன் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சென்சாரில் பார்த்தீங்கன்னா பல வசனங்களை இந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்களாம். இதனால் மறுதணிக்கைக்கு இந்த படத்தை வந்து மும்பை சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஓகே ஆனதும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 30வது திரைப்படம் ஆலம்பனா. வைபவ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் பாரி கே விஜய் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. KJR ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்கும் இந்த படமானது ஃபேண்டசி ஜானரில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு ஒரு டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தள்ளி போய்கிட்டே இருக்கு, என்ன ரீசன் தெரியல. இந்த வருஷமாவது இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நம்புவோம். அடுத்தது சிங்காநல்லூர் சிக்னல். பிரபுதேவா ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை ஜெயம் ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. டிராஃபிக் போலீஸ் ரோலில் இந்த படத்தில் பிரபுதேவா நடிக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கான இசையமைக்கிறாரு. இந்த வருஷம் ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டு வராங்க. அடுத்த படம் தண்டகாரண்யம். தினேஷ் மற்றும் கலையரசன் இணைஞ்சு நடிக்கும் இந்த படத்தை அதியநாதரை வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் அதியநாதரை. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இசையமைக்கிறாரு. இந்த வருஷம் ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டு வராங்க. அடுத்தது சீதா பயணம். அர்ஜுன் டைரக்ஷனில் நிரஞ்சன் மற்றும் அவருடைய பொண்ணு ஐஸ்வர்யா ஹீரோயினா நடிக்கும் இந்த படத்தை அர்ஜுன் தான் தயாரிக்கவும் செய்கிறாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு 3 லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த படம் சசிகுமார் ஹீரோவாக நடிக்கும் எவிடன்ஸ். காவல்துறை உங்கள் நண்பன் படத்தை டைரக்ஷன் பண்ண RDM இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சுரேஷ் சந்திரா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாரு. 5 ஸ்டார் கதிரேசன் தயாரிக்கும் இந்த படமானது ஃபேமிலி கிரைம் த்ரில்லர் படம்ங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது. இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த படம் மாஸ்க். கவின் மற்றும் ஆண்ட்ரியா இணைந்து நடிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்ரணன் அசோக் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. இது ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் மூவி. ஜிவி இசையமைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக ரிலீஸ் அப்டேட் வந்து கிடைக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 35வது படம் விஜய் ஆண்டனியோட ககன மார்கன். படத்துடைய டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. காற்றின் வழி பயணிப்பவன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அட்டைக்கத்தி, பீசா, சூதுகவும் படங்களுடைய எடிட்டர் வந்து இந்த படத்தின் மூலமாக டைரக்டராக அறிமுகமாகிறாரு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்டு வருது. கௌதம் மேனன் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது லாரன்ஸின் 25வது படமான கால பைரவா. இந்த படத்தை தெலுங்கு இயக்குனர் ரமேஷ் வர்மா டைரக்ஷன் பண்ணுறாரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பேன் இண்டியன் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லப்படுது. இந்த வருஷம் ரிலீஸ்க்கு தான் இந்த படத்தை ரெடி பண்ணுறாங்க. அடுத்த படம் அதர்வா ஹீரோவாக நடிக்கும் DNA. ஒரு நாள் கூத்து, மான்சர் படங்களை டைரக்ஷன் பண்ண நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிமிஷா சஜயன் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கிரைம் அண்ட் ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக இந்த படம் இருக்கலாம். அடுத்த படம் காந்தி டாக்ஸ். விஜய் சேதுபதி லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை கிஷோர் பாண்டுரங் பெலேக்கருங்கிற ஒரு மராத்தி இயக்குனர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. முழுக்க சைலண்ட் ஃபிலிமாக இந்த படம் ரெடி ஆயிருக்கு. அரவிந்த் சாமி, அதித் ராவ் ஆகியோர் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. AR ரகுமான் இசையமைச்சிருக்கும் இந்த படத்தை 2023 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை சென்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் OTTயில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் 40வது படம் மிஸ்டர் எக்ஸ். மனு ஆனந்த் டைரக்ஷனில் ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ரீசெண்டாக இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆனது. இந்த வருஷம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த படம் சுப்பிரமணி. ரிச்சர்ட் ரிஷி ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை ராகுல் பரமஹம்சா வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. டாகை வச்சு எடுக்கப்படுற ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் இது. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து கோயம்புத்தூர் மற்றும் கொடைக்கானலில் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது விஜய் ஆண்டனியோட வள்ளிமயில். சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்தை நல்லுசாமி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்துடைய டீசர் போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு. படமும் போன வருஷமே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரிலீஸ் ஆகலை. இந்த வருஷமாவது வெளியாகுதான்னு பார்க்கலாம். இதே போல் விஜய் ஆண்டனியோட அக்னி சிறைகள் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருக்குது. மூடர்கூடம் நவீன் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் முக்கியமான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சில வருஷங்களாகவே ஒரு சிக்கலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்காங்க. அடுத்தது அதர்வாவோட தனல். ரவீந்திர மாதவாங்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. அஸ்வின் கக்குமானு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இந்த படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் சரியாக கிடைக்கல. அடுத்து 45வது படம் காந்தா. துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை ஹன் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற வெப் சீரிஸை டைரக்ஷன் பண்ண செல்வமணி செல்வராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. ராணா தகுபாதி மற்றும் துல்கர் இருவருமே சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தமிழ், தெலுங்குன்னு பல மொழிகளில் இந்த படம் வந்து ரெடி ஆகுது. அடுத்த படம் ரன்னர். பாலாஜி முருகதாஸ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை சிதம்பரம் அன்பழகன்கிறவர் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக இந்த படம் ரெடி ஆகுது. அடுத்தது பென்ஸ். லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் தயாரிக்கிறாரு. பாக்கியராஜ் கண்ணன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துடைய கதையை லோகேஷ் தான் எழுதியிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டேட்டஸ் என்னன்னு இப்போ சரியாக தெரியல. அடுத்தது இடிமுழக்கம். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை சீனு ராமசாமி வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 2022 இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ எந்த அப்டேட்டுமே இல்லை.
அடுத்த படம் ஏழாம் இரவில். சரத்குமார் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை எம் போஸ் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணுறாரு. ரீசெண்டாக தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் எண்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 50வது திரைப்படம் அட்ரஸ். அதர்வா அண்ட் இசக்கி பரத் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை ராஜா மோகன் அப்படிங்கிற இயக்குனர் எடுத்துகிட்டு வராரு. இந்த வருஷம் ரிலீஸுக்கு தான் இந்த படத்தை பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இந்த படங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அண்டு நிறைய படங்களுக்கு டைட்டில் வைக்காமல் வச்சுருக்காங்க. அந்த படங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் நான் இதில் சேர்க்கலை. அண்ட் இந்த வீடியோ நல்லா ரீச் ஆனதுன்னா அடுத்த 50 படத்துடைய லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம்.